அடுத்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக உழவர் சந்தை போயிருந்தோம். உழவர் சந்தையில கிடைக்காத ஐட்டம்ஸ் எல்லாமே வர வழியில பழமுதிர்ச்சோலையில வந்துட்டு ஷாப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ காலையில பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போதே எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா போயிட்டு வந்து அத நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா காய்கறி எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்டிங்கிறதுக்காக. ஸோ எல்லா காய்கறியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜிப்லாக் கவர்ல போட்டு உள்ள வச்சுருவேன். பழமுதிர்ச்சோலையில வந்து அவங்களே கவர் குடுத்துருக்காங்க. ஸோ அதே கவர்ல வந்துட்டு உள்ள வச்சாச்சு. எப்பவுமே வந்து ஒரு பேக் நான் முடிச்சுட்டேன் அப்டின்னா, அந்த இடத்த வந்து கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு, அ என்னென்ன காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அப்டிங்கிறத கண்டிப்பா என்னோட ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சார்ட்ல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஏன்னா, இந்த காய்கறிய நம்ம உள்ள வச்சுருவோம். நெக்ஸ்ட் பேக் எடுத்து அதுல இருக்கிறத வைக்கும்போது, கீழ என்ன காய்கறி இருக்குன்னு கண்டிப்பா நமக்கு மறக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ட்ல நம்ம எல்லாம் எழுதிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து மீல் ப்ரெப் பண்றதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த பேக்ல இருக்கிற வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.